ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரிமைண்டர் வீடியோ தான், ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா இன்னியும் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு கரெக்டாக ஒரு 105 நாள் இருக்குது. குரூப் 4க்கு கரெக்டாக ஒரு 161 நாள் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 100 நாள்னு வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ அப்போ இதை ஒரு 160 நாள்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 150ன்னு கூட வச்சுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குரூப் 2ஓ குரூப் 4ஓ, ஸோ ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் குரூப் 2 மெயின்ஸை பற்றி பேசலாம். பட் குரூப் 4க்கும் இப்போயே நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு யோசிச்சுக்கணும். ஸோ அப்போ என்னென்னலாம் குரூப் 4க்கு படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே குரூப் 2 இந்த 100 நாளைக்கு உள்ளேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் அதற்கப்புறம் நம்ம மெயின்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் நமக்கு குரூப் 4 போய் எழுதினோடனே அதுவாக குரூப் 4 கிளியர் ஆயிரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அடுத்த 50 நாள் இருக்குல்ல, இல்லை நான் மெயின்ஸ் படிக்கலை குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த இந்த 50 நாளையும் நம்மளால் எஃபெக்டிவாக ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ புதுசாக நிறையா படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஃபுல்லாகவே சிலபஸ் முடிச்சிட்டோம், ஓரளவு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை வந்து நமக்கு இந்த குரூப் 2லேயே வந்திருக்கணும், ஓகேவா? ஸோ அதற்காக தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற டயத்தில் 4, 3, 1ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு. இல்லை நான் தமிழ் இன்னும் நல்லா படிக்கலை அப்படின்னா இதை ஒரு 4.5 ஆக்கிக்கோங்க, இதை 2.5 ஆக்கிக்கோங்க, ஓகேவா? இல்லை நான் மேக்ஸ் சரியாக படிக்கலை அப்படின்னா இதை 4, 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா கரெக்டு தானே? இதை 4, 2ன்னு மாற்றிக்கோங்க, இதை 2ன்னு மாற்றிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் தமிழுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மேக்ஸு கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தே ஆகணும். ஸோ அதையும் இங்கே திருப்பி அழுத்தமாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் புதுசாக படிக்கிறது அப்படிங்கிறத காட்டியும் ஏற்கனவே படித்ததை இந்த 100 நாளில் கம்ப்ளீட்டாக தரோவாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு படித்து வச்சுருப்போம், அதையெல்லாம் நம்ம கவர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கணும், ஓகேவா? சரி, இப்போ ஜிஎஸ்க்கு எதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இதுதான். ஸோ அப்போ நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை முதல்ல சொல்லிடுறேன். அப்போ ஜாகிரஃபி அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஜாகிரஃபியில் இருக்கிற அந்த 7 லெசன், ஓகேவா? ஸோ அப்போ அதுலேயேவும் 6வது 7வது லெசன் அப்படிங்கிறது யூனிட் 5க்கும் நம்ம கவர் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 7 லெசன் படிக்கிறோம், ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் +1 எக்கனாமிக்ஸ், +2 எக்கனாமிக்ஸ். +1 எக்கனாமிக்ஸை பொறுத்த முடியும் 7வது லெசன்லேருந்து 11வது லெசன் முடிக்கும். +2 பொறுத்த முடிக்கும் 10, 12, 4 இந்த 3 லெசனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 9 லெசன், அதுவும் 3வது லெசனில் பெருசாக கண்டென்ட் இருக்காது. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஒரு 5 லெசன் வரும், இங்கே ஒரு 9 லெசன் வரும், கரெக்டு தானே? ஸோ அப்போ இதுவும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 5ல் தான் கவர் ஆக போகுது. ஸோ அப்போ ஜாகிரஃபி இங்கே படித்தாச்சு, யூனிட் 5 இங்கேயும் படிச்சிருக்கோம், யூனிட் 5 இங்கேயும் படிக்கிறோம். ஸோ அப்போ இது 5 + ஒரு 9, இங்கே ஒரு 14 லெசன் படிக்கிறோம், ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரி, அடுத்து 12th ஹிஸ்ட்ரி. ஸோ 12th ஹிஸ்ட்ரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ ஸோ எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான வார்த்தைகள் எதெல்லாம் கேள்வியாக வருமோ, எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்களோ அதை மட்டும் 12th ஹிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. 10th ஹிஸ்ட்ரி வரியாகவே ஃபுல்லாக படிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 10th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் முடிக்கும். அப்போ இங்கே நமக்கு ஒரு 6 லெசன் வருது, ஓகேவா? 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் ஒரு 9 லெசன். ஃபஸ்ட்டு 9 லெசன், 9வது லெசன் நான் ஓரளவுக்கு பாலிட்டி அது இதுன்னு எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே படிச்சிடலாம். அதுலேயுமே நான் எந்தெந்த லெசன்லாம் ரொம்ப படிக்கணும், எதில் கண்டென்ட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? சரி, இப்போ இதில் நமக்கு அப்போ பார்த்தா ஒரு 9 லெசன் வரும், ஓகேவா? அப்போ இதில் 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் ஒரு 9 லெசன். ஸோ பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் புக்கில் படித்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் சரி. ஸோ ஸ்கூல் புக்குக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் மட்டும், எலெக்ஷனு இதுக்கு மட்டும் நீங்கள் +1 +2 புக்கு அதில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ அது போக எல்லா மற்ற எல்லாமே பாலிட்டி எல்லா டாப்பிக்குமே நம்ம இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு படிக்கிறோம். ஸோ தமிழில் அப்படியே நமக்கு டிரான்ஸ்லேஷன் நிறைய புக்கு இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட்டபிள் அப்படிங்கிறத உங்களுக்கு தோணுதோ அதை வாங்கி படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ பாலிட்டியை நம்ம ஒரு 15 பிரிச்சுக்கலாமா? 15 லெசன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தாலும் சரி, இல்லை புக்லேயே ஹைலைட் பண்ணி படித்தாலும் சரி, புக்கில் அண்டர்லைன் பண்ணி படித்தாலும் சரி. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் பாலிட்டி அதிக ரிவிஷன் தேவை. ஸோ இதுலேயும் இனிமேல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த +1 +2 எக்கனாமிக்ஸுக்கும் நிறைய தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போனா தான் நம்மளால் சீக்கிரம் படித்து முடிக்க முடியும். அதே நேரத்தில் ஜாகிரஃபிக்கும் கண்டிப்பாக ரிவிஷன் தேவை. நான் படிக்க போகிறது 7 லெசன், அதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். 10th ஹிஸ்ட்ரிக்கும் அதிக ரிவிஷன் தேவை. ஏன்னா 10th ஹிஸ்ட்ரியில் நமக்கு ரொம்ப முக்கியம், குறிப்பாக யூனிட் 6மே இங்கெல்லாம் கவர் ஆகுது. ஸோ அப்போ
அதற்கும் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ பாலிட்டிக்கும் ரிப்பீட் ரிவிஷன் தேவை. பாலிட்டிலாம் ஒரு 2 நாளில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம போய் பரிச்சு எழுதுகிற அளவுக்கு தரவாக வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். ஸோ அதற்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் டாபிக் எடுக்கிறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்த முடிக்கும் ஐவிசி அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர் டு ஸ்டடிலாம் 6th புக்கில் லெசன் 3, 6th டேர்ம் 1ல் லெசன் 3 இருக்குது. அதுக்கப்புறம் 9th லெசன் 2, அதாவது 2.5 அந்த ஏரியா மட்டும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் ஃபஸ்ட்டு லெசனு, 11th எத்திக்ஸை பொறுத்த முடிக்கும் செகண்ட் லெசன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 லெசனையும் ஒரே இதாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இது ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ நான் ஏன் இங்கே வட்டம் போட்டு இங்கே சைடில் எழுதுறேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக கூட்டி நான் கடைசியாக சொல்லுவேன், அதை பற்றி பேசுகிறதுக்காக தான். ஸோ அடுத்து புத்திசம், ஜெயினிசம், ஆஜீவிகா, மகாஜனபதா இதை 4ஐயும் சேர்த்து 1. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு லெசனாக வச்சுக்கோங்க. இதுக்கு நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை புக்கில் படிச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் குப்தாஸை பொறுத்த முடிக்கும் 6th டேர்ம் 3ல் இருக்கிற லெசன் 3 இதை மட்டும் கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா இங்கே ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்த முடிக்கும் நமக்கு கேள்வி கம்மி அப்படிங்கிறதுனால +1 +2 புக்கு இப்போதைக்கு படிக்க முடியலை அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பாக அந்த லோயர் ஸ்டாண்டர்ட் 6th 7th புக்கெலாம் தரவாக படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தானு, முகல்ஸ், மராத்தா இதுக்கு 7th டேர்ம் 1 லெசன் 4, டேர்ம் 2ல் லெசன் 2வும் 3யும். அப்போ இங்கே நமக்கு எத்தனை வருது? இங்கே ஒரு 3 லெசன் வருது. கரெக்டாக? ஸோ அதற்கடுத்து விஜயநகர் பாமினி கிங்டம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, விஜயநகர் பாமினி கிங்டம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதற்கு 7th இருக்கிற டேர்ம் 2 லெசன் 1, 7th டேர்ம் 1ல் லெசன் 3, அதுக்கப்புறம் 6th டேர்ம் 3ல் லெசன் 4, அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 11. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நமக்கு ஒரு 4 லெசன் வருதா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதற்கப்புறம் யூனிட் 6க்காக திருக்குறளை பொறுத்த முடியும் நம்ம தமிழ்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வந்துட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறத பூரா 10th ஹிஸ்ட்ரியிலையும் 12th ஹிஸ்ட்ரியிலையும் கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதற்கு போக ஆர்கியாலஜி மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு லெசனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, திராவிடியன் மூமெண்ட்டு, பெரியார், அறிஞர் அண்ணா. ஓகேவா? ஸோ தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. ஸோ இதையெல்லாம் சேர்த்து ஒரு 2 லெசன் வச்சுக்கலாமா? அப்போ இங்கே ஒரு 2 லெசன் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸு. ஸோ சயின்ஸில் எதெல்லாம் முக்கியமான டாபிக் அப்படின்னு பல இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஸோ சயின்ஸில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் படிக்க முடியுது, அட்லீஸ்ட் பேசிக்கான கேள்விகளை ஃபுல்லாக 9th 10th புக்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி முக்கியமான டாபிக்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசிட் பேஸ் சால்ட்டு, கெமிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், யூனிவர்ஸை பற்றின ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சயின்ஸில் முக்கியமானது. மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப கண்டென்ட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த முடிக்கும் இது. கெமிஸ்ட்ரிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசிட் பேஸ் சால்ட் முதல்ல நல்லா படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கார்பன் காம்பவுண்ட்ஸு, நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கிற முக்கியமான கேள்வி. அதை சுற்றி என்னென்ன கண்டென்ட் அதை மட்டுமாவது படிச்சுட்டு போனால் பேசிக்காக கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நம்மளால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அதற்கு அடுத்து நம்ம பயாலஜி சைடு அப்படின்னு நம்ம போகிறப்ப ஹார்மோன்ஸு கண்டிப்பாக படிச்சுக்கணும், பிளட் அண்ட் ஹீட் சர்க்குலேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கணும், ஜெனட்டிக்ஸு, எவல்யூஷனு, அதுக்கப்புறம் டிசீசஸை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான முக்கியமான டாபிக். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 லெசன். அதாவது நான் இங்கே லெசன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு லெசனுக்கு ஒரு 20 பேஜுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ அப்போ 6 லெசன் அப்படிங்கிறப்போ ஒரு 120 130 பேஜுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை முதல்ல நல்லா ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி அதை தரவாக படிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே சயின்ஸில் ஒரு 5 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 2 கேள்வி 3 கேள்வி நம்மளால் கண்டிப்பாக அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு 6 லெசன் அப்படின்னு சேர்த்துக்கலாமா? அப்போ மொத்தம் ஒரு 70 லெசன் அப்படிங்கிற கணக்குக்கு சொல்லியிருக்கேன். இந்த 70 லெசனை ஃபஸ்ட்டு 70 டேஸில் முடிக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் நான் இப்போ சொன்னதில் ஒரு 90% படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 10th ஜாகிரஃபியில் 7 லெசன் இருக்குது, இதில் நான் அந்த அளவுக்கு தரவா படிக்கலாம், பட் 7யுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி +1 +2 எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு 14 லெசனில் ஒரு 7-8 லெசன் நல்லா படிச்சிருக்கேன், மீதி லெசன் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஓரளவுக்கு படித்த லெசனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரி தரவா படிச்சுட்டு ஆனால் 12th ஹிஸ்ட்ரியில் முக்கியமான வரிகள் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா சரி ஓகே, அடுத்து நம்ம பாலிட்டி கூட போகலாம். ஏன்னா 10th ஹிஸ்ட்ரி தரவா பண்ணியாச்சுல, 12th ஹிஸ்ட்ரி நீ ஃபுல்லாக என்னால் படிக்க முடியலைன்னா கூட சரி பாலிட்டி போகலான்னா பாலிட்டி நம்ம ஃபுல்லாக தரவு பண்ணிடணும். ஸோ அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து பஞ்சாயத்து ராஜ் முடிக்கும் அந்த ஏரியாவாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆக்கிடணும். ஓகேவா? ஏன்னா அப்படி தான் ஒரு 15 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 10 கேள்வி நம்மளால் அதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஐவிசி கண்டிப்பாக படிக்க வேண்டியது தான். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் வர்ற அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் டாப்பிக்கில் எவ்வளோ தூரம் முடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு 6th 7th புக்கை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம +1 புக்கு நம்மளால் இங்கே படிக்க நேரம் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக 6th 7th புக்கு படிச்சுட்டு போயிடணும். அதே மாதிரி தான் சயின்ஸ்
சயின்ஸும் எவ்வளோ தூரம் உங்களால் படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கு முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ குறிப்பாக எந்த இடம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற அந்த பேசிக்கான கேள்விக்காவது நமக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்காவது நம்ம போகணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்லலாம் ஓரளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாலே ரிப்பீட்டடாக வர்ற கொஷின்லாம் நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ எது என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஸோ அப்போ இங்கே நான் சொன்ன அந்த 70 லெசன் அப்படிங்கிற கணக்குக்கு சொல்லியிருக்கேன்ல, இதில் அட்லீஸ்ட் ஒரு 90%, அதாவது 10க்கு 9 லெசனாவது கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்காவது ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதற்கடுத்து மேக்ஸு வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது பிரகாரம் டெய்லி ப்ராக்டிஸ் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ டெய்லி ப்ராக்டிஸ், மேக்ஸை பொறுத்த முடியும் டெய்லி ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன படிக்கணும் ஏதெல்லாம் முன்னாடியே டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். ஸோ ரிப்பீட்டடாக எதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 150லேருந்து ஒரு 200 மாடல் ப்ராப்ளம் தான் இருக்குது. இந்த 200 மாடலை நம்ம பார்த்துட்டு போனாலே எல்லா டாபிக் ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே சேர்த்தே சொல்கிறேன். அப்போ இந்த 200 மாடலை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாலே நம்மளால் கண்டிப்பாக ஒரு 17-18 கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அனலைசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ குரூப் 2 குரூப் 4லாம் ஏற்கனவே அனலைசிஸ் வீடியோ பார்த்தாச்சு. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ அதற்கடுத்து தமிழ். ஸோ தமிழ் அப்படிங்கிறத பொறுத்த முடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான். ஸோ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கிலேருந்து நமக்கு கேள்வி வரப்போகுது. அப்போ 6th to 10th நியூ புக்கு இந்த குரூப் 2 வர்றதுக்குள்ளேயும் இதெல்லாம் படித்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ 6th to 10th ஓல்டு புக்கு, இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் +1 +2 நியூ புக்கு அடுத்த நமக்கு இம்பார்ட்டன்ஸ். அடுத்து +1 +2 புது சிறப்பு தமிழ் புக்கு. ஸோ அதுக்கப்புறம் +1 +2 ஓல்டு புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக முடிச்சாகணும். ஓகேவா? ஸோ ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 20 நாள், இதுக்கு ஒரு 20 நாள், இது மூணுக்கும் சேர்த்து ஒரு 30 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 70 நாள். ஸோ இப்போ 70 நாளில் ஜிஎஸ் அந்த 70 லெசன் கணக்குக்கு நான் சொன்னதையும் படித்து முடிச்சிடணும். ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே நேரத்தில் தமிழும் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ இந்த அளவுக்காவது நம்ம முடிச்சாதான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. நீங்கள் எக்ஸ்ட்ரா நான் ஜிஎஸ்ல ஒரு சிலதெல்லாம் விட்டுருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது படிச்சிருப்பீங்க, அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி படிக்கணும். ஸோ அதே நேரத்தில் தமிழ் அவுட் சோர்ஸ் இருக்குது, அதை எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டு போகணும். ஸோ தமிழை பொறுத்த முடியும் இது எல்லாமே சிலபஸ் தான். ஸோ அப்போ புக் வைஸ் நம்ம படித்தாலும் சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். இப்போ சிலபஸில் இல்லாததை நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ ஏற்கனவே 6th ஓல்டு புக்குக்கு 6th நியூ புக்குக்கு 10th ஓல்டு புக்குக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சிலபஸ் வைஸ் எதெல்லாம் தேவை, யூனிட் 6க்கு எது கேட்பாங்க, ஸோ அப்போ எது தேவை, எதை படிச்சுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இந்த ஒரு 70 நாளில் இதையும் முடிக்க பிளான் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்ல சொல்லியிருக்கேன் 90% கவர் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தமிழ் புதுசாக படிக்கிறவங்க கூட கண்டிப்பாக 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் மட்டுமாவது, இப்போதைக்கும் இந்த நியூ புக்கும் ஓல்டு புக்கும் 6th to 10th மட்டுமாவது இந்த 70 நாளில் கவர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு ஓரளவுக்காவது ஒரு கான்ஃபிடென்ட்டோட போக முடியும். இந்த குரூப் 2க்குள்ளே இது எல்லா வேலையும் நம்ம பார்த்து இதை ஃபுல்லாக தரவாக ரிவிஷன் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம அடுத்த குரூப் 4க்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஓகே, குரூப் 2க்கு இது முடிக்கும் படிச்சிருக்கோம், அப்போ இவ்வளோ தூரம் நம்மளால் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது, இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, அப்போ இத்தனை கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு குரூப் 4க்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். ஸோ குரூப் 4க்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கவே கூடாது. அது கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு 70 நாளில் இப்படிலாம் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டா தான் அந்த 70 நாள் ஒரு 75 நாள் 80 நாளாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 20 நாள், அந்த 100 நாளுங்கிற சொல்கிறோம்ல, அப்போ மீதி இருக்கக்கூடிய 20 நாளைக்கு நீங்கள் எதெல்லாம் வெளியே எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் இப்போ நான் சொன்னதுலேயே கொஞ்சம் புதுசாக படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் அந்த அளவுக்கு படிக்கலை அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.